மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தை இன்றைய காலகட்டங்களில் அனுதினமும் ஒரு முறையாவது வாசிக்க நினைவு கொண்டு வாசியுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும், உலக திருச்சபைக்கும், ஸ்தல சபைகளுக்கும், அங்கங்களாக திகழ்கிற ஒவ்வொரு அங்கங்களுக்கும் உணர்வை தரும்படி வேண்டிக் கொள்வதோடு, உணர்வடையும் பொழுது ஒத்துழைப்பிலே இணைக்கப்பட்டுள்ளாக இருக்க பிரயத்தனப்படுங்கள். 33ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்போ நம்முடைய ஆய்வுலாம் இதுதான். இப்போ ஜெப நேரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், எல்லா சூழ்நிலையின் மேலும் அவர் ராஜாவாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயித்தவராக இருக்கிறார், ஜெயிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உலகத்தினுடைய அடையாளம், வருகையின் அடையாளம் என்ன, உலக முடிவின் அடையாளம் என்னன்னு சீடர்கள் கேட்ட பொழுது தான் வாழ்க்கை அடுக்கிக்கிட்டே போகிறார். கிட்டத்தட்ட 30,000 அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, வாசிப்போம். வசனம் தான் நமக்கு பேசணும். வசனம் நமக்கு வாசிக்கிறோம் சொல்கிறோம், படிக்கிறோம் சொல்கிறோம், உச்சரித்து படிக்கிறது உண்டு, அமைதியாக படிக்கிறது உண்டு, இதெல்லாம் உண்டு. வேதத்தை படிக்கிற முறையே ஒரு தனி சிறப்பான முறை என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம். அந்த ஆரோகண சங்கீதம், ஹை நோட் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரகடனப்படுத்துகிறது, டெக்ளரேஷன், ப்ராக்ளமேஷன், இப்படிப்பட்டதான விஷயங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். வேதம் பாடல்கள் வாசிக்கிற விதம் வேறு, தீர்க்கதரிசிகள் வாசிக்கிற விதம் வேறு, பரிசேயர்கள் அவர்கள் வாசிக்கிற விதம் வேறு, ஜெப ஆலய தலைவன் வாசிக்கிற விதம் வேறு. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி வாசிக்க வேண்டிய பகுதிகள் உண்டு. எல்லாம் முழு இஸ்ரேல் சமஸ்தானமும் ஒரு காலத்தில் ப்ராபப்ளி ஒரு மண்டே வாசிக்கணும்னா அந்த மண்டே தான் எல்லாமே, ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத், 8 திசை 4 திசையில் இருக்கிற மக்கள் அந்த பகுதிகளை தான் வாசிக்கணும், அந்த நேரத்தில் தான் வாசிக்கணும். முதலாம் ஜாமமாக இருக்கலாம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், இப்படிலாம் பார்க்குறோம். அந்த வேளையில் தான் வாசிக்கணும். குடும்பமாக வாசிக்க வேண்டியது குடும்பமாக தான் வாசிக்கணும். இது பெரிய பயனை கொடுக்கும். இவ்வளோ வாசிச்சாதானா, இப்படியும் பேசுனதுனால சமுதாயமும் சபைகளும் சங்கங்களும் குடும்பங்களும் தனி நபர்களும் வீணாக தான் போயிருக்காங்க. நூற்றாண்டு காலங்களாக, 1000ஆம் ஆண்டு காலங்களாக இப்படி செஞ்சாதானா எல்லாம் என் மனசில் இருக்குது. இப்படி சொன்னதுனால யாரும் ஒன்றும் சாதிக்கலை. they have fallen from discipline, simple. ஒழுங்கு என்பதே ஒரு கிருபை. ஒழுங்குக்குள்ளே ஒரு கிருபை இருக்குது. It's a favor, there's a protective favor, supportive favor in discipline. Okay, let's continue to read Matthew 24. ஆனால் நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு தான் போக போகிறோம். கொஞ்சம் வேகமாக அதுக்குள்ளே இதை வாசிச்சிடுவோம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமி ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை.
அப்போ இது ஒரு பிரமாதமான கிளறக்கூடிய, எச்சரிப்பாய், அனுகூலமாய், கண்களை தெளிவிக்கக்கூடிய ஒரு இரக்கம், ஒரு ஒத்தாசை, ஊன்றுகோல். வானமும் பூமி ஒளிந்து போம், அதுதான் நடந்துட்டுருக்கு. பை அண்ட் லார்ஜ், பை அண்ட் பை, ஹியர் அ லிட்டில், தேர் அ லிட்டில், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், படிப்படியாக உலகம் முழுசும் அழிவுகள் தான் ஆரம்பமாயிட்டே இருக்குது, நடந்துகிட்டே இருக்குது, அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இயற்கை சீற்றங்கள், காட்டாற்று வெள்ளங்கள், சூறாவளி காற்றுகள், சுனாமிகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், வறட்சிகள், மிருகத் தொல்லைகள், பூச்சி தொல்லைகள், கொள்ளை நோய்கள், பொருளாதார நெருக்கடிகள், மனுஷ துரோகங்கள், யுத்தங்களின் செய்திகள். Constantly, every day people die in great numbers. உலகத்தில் பிறக்கிறவர்களும் இருக்கிறாங்க, ஆனால் இறக்கிறவர்களும் இருக்கிறாங்க. சிம்பிளாக வானமும் போய் ஒளிந்து போயிட்டே இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் ஒளியில், அதை நீங்கள் பார்க்கணும். இது இந்த ரிலிஜியஸ் மத சம்பந்தமாக பக்தி முயற்சி அது மாதிரிலாம் பக்தி பூனையெல்லாம் பார்க்காதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நிதர்சனமாக நேருக்கு நேரான உண்மை. இது நாம் நம்புகிற ஒரு வாழ்க்கை புத்தகம், அப்படி எடுத்துக்கோங்க. கிறிஸ்தவர்கள், அதாவது கிறிஸ்தனுடைய சீடர்கள், கிறிஸ்துவ பாருங்கள். அவன் பெரிய கடவுள்னு பார்க்காட்டினா கூட, ரட்சகர் இந்த மாதிரிலாம் பார்க்காட்டினா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தலைவர், மத தலைவன் கூட எடுத்துக்கணும். நல்ல ஒரு நன்னெறி போதகர், ஓகே, மாரல் லீடர், டீச்சர். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது மாத்திரம்தான் நிறைவேறுது. அந்த மாரல் லீடர்ஸுங்கிறவங்க உலகத்தில் தோன்றவே இல்லையா? தோன்றியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட மொராலிட்டி இருந்திருக்கா? அதுதான் தட்டுப்பாடாக இருந்திருக்கு. இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க, சுத்தபத்தமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் பல ஒழுக்கக்கேடாக வாழாட்டினாலும் அபத்தமானவைகளை பேசியிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் தங்களையே கடவுள் என்று சொல்லக்கூடிய நிலையில் மறைமுகமாக தங்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறாங்க, விளம்பரப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதிலெல்லாம் நம்ம போய் இப்போ மாட்டிக்க வேண்டாம். ஸோ இந்த மாரல் டீச்சர் இஸ் ஒன் ஆஃப் தி, உலக சமுதாயமே 1000ஆம் ஆண்டு காலங்கள் இயேசுவை துணிகரமாக விமர்சித்தாலும், இயேசுவை ஒரு உயர்தரமான ஒரு தலைவராக பார்க்குறவங்களும் தாராளமானவங்க இருக்கிறாங்க. அவரை ஏற்றுக்கல, அதான் மேட்டரே இல்லை. அவர் மதிக்கல, ரெண்டாவது. ஆனால் அவரை அவர் ஒரு தெருக்கூத்துக்காரன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஓகே, ஸோ தட் மச் இஸ் வண்டர்ஃபுல். ஸோ வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஒளிந்து போகாத ஒரு விஷயத்தை கொண்டு தான் நாம் ஒளிந்து போகாமல் இருக்க முடியும். நம்ம சஸ்டெயின் பண்ணக்கூடிய, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு டூல், ஒரு உபகரணத்தின் மூலமாகத்தான் நாம் அழிஞ்சு போகாமல் இருக்க முடியும். ஏன்னா வானமும் பூமிங்கும்போது இட்ஸ் அ வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ். அதுக்குள்ளே எல்லாமே அடங்குமே. ஏன்னா நம்ம கூட மனுக்குலத்தோடு கூட இந்த கடவுள்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இந்த மாரல் லீடர் சொல்லும்போது வானம் பூமியை தானே ஓயாமல் கனெக்ட் பண்ணுறாரு. சூரியனோடு நம்மளை கனெக்ட் பண்ணல. சூரியன் கூட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்லாம் வந்திருக்குங்கிறது இருந்தாலும், நம்ம செவ்வாய் கிரகத்தோடு நம்மளை ஆண்டவர் கனெக்ட் பண்ணி பேசலை. ஓகே, வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களோடு கூட ஒப்பிட்டு சொன்னாலும் நம்ம அதோடு கூட என்ன விதத்தில் ரிலேட் பண்ண முடியாதுங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். நட்சத்திரங்களை பற்றி நிறைய விஷயத்தை யோபின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு, தானியேலில் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோதான். தேர் ends the matter. ப்ராப்ளி
1 or 2 references in Ezekiel. ஸோ அதை பற்றி நம்ம பீத்திக்க வேண்டாம். இந்த இவைகள் அல்லாத எல்லா கிரகங்களோட இல்லை வானமண்டங்களில் பொல்லாத ஆவியில் சேனைகளோட போராட்டம் உண்டுன்னு வேற ரகமான ஜீவராசிகளோடு இருக்கிறதான் தேவன் சொல்லியிருக்கிறாரு. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அதுதானே வேதத்தில் பார்க்குறோம். இப்போ பிசாசு அவனுடைய கூட்டங்களும் மத்திய ஆயத்தில் இருக்கிறாங்க. தட்ஸ் below heaven. It's just little bit above the earth. ஆனால் இப்போ அவனுக்கு ஆக்சுவலாக அவன் டெஸ்டினேஷன் ஹெல், நரகம். இன்னும் அவனை ஆண்டவர் அங்கே தள்ளலை. அவன் நாடோடையே அலையிறான். அவன் கூட்டத்தாரும் நாடோடையே அலையிறாங்க. அது எண்ணிக்கை கடங்காத ஒரு இல்லை, பெரிய எண்ணிக்கைக்குரியவங்க. எண்ணிக்கை கடங்காதுன்னு சொல்லலாம் முடியாது. பிசாசின் கூட்டம் எண்ணிக்கைக்குரியது. கர்த்தருடைய தூதர்கள் தான் எண்ணிக்கை கடங்காதவர்கள். ஸோ ஆனாலும் they are in large numbers. They don't have a place to dwell. So they are in the second heaven. Plus இந்த மாதிரி பூமியில் ஏதேனில் மனிதனை வஞ்சித்து புகுந்தான். மனிதனுக்குள்ளாகவும் புகுந்தான், மனிதனோடு புகுந்தான், மனிதனோடு இருந்தான், மனிதனிடத்தில் அபகரித்தான், பறித்து கொண்டான், மனிதனும் தத்தம் செய்து கொடுத்தான். That is also a very key point. So வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தையில் ஒரு உறுப்பாயில் ஒளிந்து போகாது. அப்போது வார்த்தையில் நம்ம இன்னுமே பாண்டித்யங்கிறத விட பழக்கம், நீதியின் வசனத்தில் பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அபியாசித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப். ஆனால் முயற்சி பண்ணால் தான் நமக்கு வெற்றி. சும்மா இந்த மாதிரி உயர்தர கருத்துக்களை கேட்டுட்டு இல்லை உள்ள கருத்துக்களையே கேட்டுட்டு பெரிய சேவை செய்தது போல் நன்மை நடந்தது போல் நம்ம ஏஞ்சி போகிறது வேஸ்ட் ஆஃப் டைம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-26 புருஷர்களே மனைவிகளே அன்பு கூர்ந்து அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அங்கேயும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் நம்முடைய ரெஃபரன்ஸை. சபையில் கிறிஸ்து அன்பு கூர்ந்து, மனைவி மேலே புருஷன் எப்படி அன்பு கூற வேண்டுமோ அப்படி அன்பு கூர்ந்து, இயேசு அதை சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும். ஓயாமல் நம்ம இந்த பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறோம். பரிசுத்தத்தை விரும்பி தான் ஆகணும். பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவர்கிட்ட போயெல்லாம் சேர முடியாது. அவர் விரும்புகிற, அவர் அங்கீகரிக்கிற, அவர் ஆயத்தம் பண்ணின இந்த பரிசுத்தம், ரைட்? அது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு உண்டாகும். வார்த்தையின் மூலமாக தான் உண்டாகும். சிம்பிளாக எனக்கு புரிஞ்சதை சொல்கிறேன். தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்ல, அது போர்வெல் தனியாக இருந்தாலும் சரி, இந்த ஆக்வாகார்ட் தண்ணியாக இருந்தாலும் சரி, கடல் தண்ணியாக இருந்தாலும் சரி. கடல் தண்ணி உபயோகம் பண்ணுறோம், வெவ்வேறு விதத்தில் உபயோகம் பண்ணுறாங்க. நாம் நேரடியாக உபயோகம் பண்ணாட்டாலும் வெவ்வேறு விதத்தில் உபயோகம் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் இஸ் been put to use every day as much as needed. தாராளமாக தண்ணி கிடைக்கல, வறட்சினாலும் கூட அழுக்கு பாத்திரத்தில் 10 இருக்கே, அதையே திருப்பியும் அடுப்பில் வச்சு நம்ம சமைக்க முடியாதுன்னா முடியும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ள பால்லாம் திரிஞ்சிடும், அந்த ஊசின வாடு சீக்கிரம் வந்துடும், நம்ம சமைச்ச ஃப்ரெஷ் சமையல் கெட்டு போயிடும். ஸோ ஒரு பாத்திரத்தை அலம்புறதுக்கு 10 லிட்டர் தண்ணியில் அலம்பலாம், 1 லிட்டர் தண்ணியில் அலம்பலாம். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிக்கனமாக செய்யணும். ஆனால் தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் அழுக்க கழுவ முடியாது. இது இன்னும் பெரிய வானத்தை பொத்துட்டு வந்த வெளிப்பாடெலாம் கிடையாது. நான் சொன்னது போல் அடிக்கடி சளியோடு வாழ பழகிட்டோம், அழுக்கோடு வாழ பழகிட்டோம், அசுத்தத்தோடு வாழ பழகிட்டோம்.
பொய்யோடு வாழ பழகிட்டோம், எல்லா துர்ப்புத்தியோடு வாழ பழகிட்டோம். எல்லா மூர்க்கம், எல்லா கோபம், எல்லா சண்டை, பித்தலாட்டம், மாய்மால வேஷம், சுயநலம், சுயநீதி, நிர்விசாரம், சாங்கோப்பாங்கம், ஆகார திரட்சி, கர்வம், அசதி, நக்கல், நையாண்டி, எல்லாமே விளையாட்டு போக்காகவும் சரி, சீரியஸாகவும் சரி, போகிற வாக்கில் அப்படிங்கிற மாதிரி வி கேரி டஸ்ட் லைக் தட். இல்லை, நம்ம போய் என்ன அழுக்கலையே புரள்றோம், சின்ன குழந்தைங்க புரள்ற மாதிரி. அதுவுமே ஃபுல் டைமாக எந்த குழந்தைங்க புரள்றதில்ல. அதை வெளியே அனுப்பும்போது தெரியாதனால வீட்டிலே அடைஞ்சிருக்கிற பிள்ளையோ பையனோ மைதானத்துக்கு கிரவுண்டுக்கு போகும்போது மண்ணை பார்த்தோன்னே, குறிப்பாக இந்த மணல் குவியலாக போட்டால் ஐயோ நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லை. சிம்பிளி ஏறி இறங்கி குதித்து பிறண்டு தலையெல்லாம் மண், சட்டையெல்லாம் மண், எல்லாம் மண், மணலில் வீடு கட்டி என்னத்தையோ வேரியஸ் கைண்ட் ஆஃப் கேம்ஸ். ஆனால் தாட்லெஸ்ஸாக, அது என்னன்னே தெரியாமே we wallow in the mud. அதுவும் தண்ணி மழை பெஞ்சு சகதியில் பிள்ளைங்க விளையாடுறாங்க. தட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதுக்கு வீட்டுக்குள்ளே சகதியை பார்க்குறது இல்லை, வீட்டுக்குள்ளே மணல் குவியலை பார்க்குறது இல்லை, வீட்டுக்குள்ளே குவியல் குவியலாக குப்பையோ புழுதியோ சராசரியாக பார்க்குறது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு உறுப்பாகில் ஒளிந்து போகாது. வானம் பூமியுமே ஒழிஞ்சிடும். வானம் பூமிக்குள்ளே தான் இந்த எல்லா டஸ்ட்டும் இருக்குது, எல்லா அழுக்கும் இருக்குது, எல்லா வேஸ்ட்டும் இருக்குது. என்ன தான் அப்படியே ஊரே எல்லார் வாயிலும் ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க உதாரணத்துக்கு, ஒருத்தர் கூட குறை சொல்லாமல் ஐயோ மறக்கவே முடியல, அந்த சுவையை ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, இன்னொரு கூட உட்காந்து சாப்பிடலாம் இப்படிலாம் சொன்னாலும் கூட சமைச்ச உணவு ஆஃப்டர் 1 or 2 hours கண்டிப்பாக கெட்டு போயிடும், கண்டிப்பாக கெட்டு போயிடும். என்ன தான் பேக்கெட்டில் கட்டிக்கிட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சாலும், ப்ராப்ளி குளிர்சாதன பெட்டியில் வச்சாலும், குளிர்சாதன பெட்டியிலே கெட்டு போகிற விஷயங்கள் இருக்குது. அதுதான் மேட்டரு. ஃப்ரிட்ஜுன்னு நமக்கு ஒரு வந்தோடனே நம்ம என்ன நினச்சிட்டோம், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஆஃப் இன்ஃபெக்ஷன், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஆஃப் பாக்டீரியல் ஆக்டிவிட்டி நினைக்கிறோம். அப்சல்யூட்லி ராங், அப்சல்யூட்லி ராங். அப்போ புரிஞ்சுக்கோங்க, வானம் பூமி எவ்வளோ பெரிய பரந்த எல்லை. அந்த பரந்த எல்லைக்குள்ளே இருக்கிற எல்லாம் கெட்டு போகும் தான் கடவுள் சொல்கிறார், அழிஞ்சு போயிருங்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் தான் அழியாது. சபை மணவாட்டிக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. சபையை கிறிஸ்து வார்த்தையினாலே கழுவுகிறார். அந்த மெம்பர்ஸ் அங்கங்களை, ஒவ்வொரு பாடி பார்ட்ஸை போல் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கங்களாக இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் ஆணையும் தேவப்பிள்ளையும் குமாரனையும் குமாரத்தையும் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அவர் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், முதல்ல அது ஃபஸ்ட் அலம்ப வேண்டியது அலம்புறோமா இல்லையா? காய்கறி வாங்கினான்னு அலம்புறோம், மண் இருக்கும், so many other things will be there. பார்க்கவே வெளியில் பச்சையாக இருக்கும், கட் பண்ண உடனே அதுவும் குறிப்பாக இந்த இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஐயோ வயலட்டாக இருக்கும், ஐயோ எவ்வளோ ஃபுல்லாக ஃபயர்டுன்னு நினச்சி போவோம், அறுத்த உடனே தான் தெரியும் உள்ள கருப்பாட பாவி. அவன் என்ன வியாபாரி என்ன அறுத்து விட்டு உள்ளே ஏதோ சொத்தையை வச்சுட்டு தான் மூடி அப்படி பேஸ்ட் பண்ணியா கொடுக்க? அதெல்லாம் கிடையாது, அதுக்குள்ளே கெட்டு போயிடுது. மாம்பழத்துக்குள்ளாகவே வண்டு, சீத்தாப்பழத்துக்குள்ளாகவே புழு. That is the fallenness of the world. அப்போ முதல்ல எக்ஸ்டர்னலாக we wash all eatables, vegetables, non-vegetarian items, meat and all. அப்புறம் what do we do? அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும். அப்புறம் அடுத்த அந்த காய்கறி விஷயங்களோ அது மாம்ச விஷயங்களையோ அறுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் கிளாட்டான பிளட்டை க்ளீன் பண்ணுறோம். அதில் இருக்கிறதான தேவையில்லாத அந்த ஜவ்வு, அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு இதெல்லாம் நீக்குகிறோம். தோலை எடுக்கிறோம், தோலை சாப்பிட்றவங்க உண்டு. எனிவே we are doing next steps.
கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. இந்த பெரிய பெரிய மால் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு காலத்தில் எஃப்எஸ்எம்லலாம் இருந்துச்சு. இப்போ இந்த டிமார்ட்லலாம் இல்லை, ரிலையன்ஸில் கூட இல்லை, எஃப்எஸ்எம்மில் இருந்தது. இது மாதிரி இதோட பெட்டர் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் மீனானா எல்லா விதமான நான் வெஜிடேரியன் பாட்ஸ், தனித்தனி பாட்டே சுத்தம் பண்ணி பக்காவாக அப்படியே வாடை கூட இருக்காது, அந்த அளவுக்கு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரீஸாக இருக்காது. இட் வில் பி டீஃப்ராஸ்ட் சுச்சுவேஷனில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் யூ ரிமூவ் த ரேப்பர் படிச்சுன்னு கெட்டு போயிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். நாம் கூட அப்படி வீட்டில் சுத்தம் பண்ணி அந்த பார்ட்ஸை வைக்க முடியாது. கரெக்டாக லெக்கு தனியாக இருக்கும், ஈரல் தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். உருளைக்கிழங்குலாம் ஃபிங்கர் பொட்டேட்டோஸ்க்கு அப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கேப்சிகம், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ், பப்பாளி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு இல்லை? நம்மளை அறுத்து நம்மளை சுத்திகரிக்கிறாரு. தோத்திரம், சத்தமே இல்லை. வசனம், தண்ணீரான வசனத்தை ஒன்று எத்தனை தடவை கழுவுறாங்க. ஹோட்டலில் கழுவுறதில்ல அப்படி. ஏன் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அது காஸ்ட்லி அதே சாமான் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால், அவங்க சட்டப்பூர்வமாக சுத்தபத்தமான காரியத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதனால் 5 ரூபா வெளியே விற்கிறது அங்கே 50 ரூபா, 10 மடங்கு 100 மடங்கு கூட எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். காலத்தை அறிய மாட்டோம். எப்போ கெட்டு போகுதுன்னு தெரியுதா? 10க்கு அது கெட்டு போனால் 10:09 வச்சிடலாம். ஆமாவா? 10 கெட்டு போகுதுன்னா 10:09 கெட்டு டக்குன்னு வேகமாக அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே 60 செகண்ட்ஸுக்குள்ளே ஏதோ பண்ணி சேவ் பண்ணலாம். நமக்கு தெரியாது அது எப்போ கெட்டு போகுது, எப்போ முறிஞ்சு போகுது பால் தெரியாது. கர்த்தரோட வருகை நமக்கு தெரியாது, நம்முடைய மரணம் நமக்கு தெரியாது, நம்முடைய முடிவு நேரம் நமக்கு தெரியாது. என்ன தான் நம்பிக்கை கொண்டாலும், என்ன தான் ரேப் பண்ணாலும், தட்ஸ் ஹவ் இட் இஸ். நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி நீங்களும் நானும் உணர விரும்புகிற விஷயம் 44ஆம் வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல, நாம் சோர்ந்து போகிறோம், போக முடியும், போயிருக்கேன், இப்படிலாம் 1008 நிலையெல்லாம் நம்ம என்னை பொறுத்த மட்டும் இல்லை எனக்கு இருக்குன்னு சொன்னாலும், என்னை எடுத்துக்கிற நேரம் வரைக்கும் என்னை ஆண்டவர் சுற்றி இருக்கிறார். அப்படிங்கிறது என்னுடைய வேதவசனத்திலிருந்து எனக்கு கிடைத்த வெளிச்சம். Till the last moment or tick of a second, God continues to purify me. அது இப்படி சொன்னால், நான் பூர்ணப்பட்டு விட்டேன், ஐ ஆம் ஃபுல்லி க்ளீன் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்கள்ல, காய்கறி கடையில் எப்படி எனக்கு தெரியல, காய்கறி கடையில் இருக்குது, பழக்கடையில் இருக்குது.
பழக்கடையில் வந்து அந்த பழத்து மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான், டெஸ்டட் ஓகே அப்படின்னு போட்டிருப்பான். மாம்ச கடையில் நீங்கள் பார்க்கலாம், அது எல்லா விதமான மாம்சத்தின் மேலே அந்த ப்ளூ முத்திரை குத்திருப்பான், இல்லை அது மேலே ஸ்டிக்கர் இருக்கும், ஒரிஜினல் ஸ்டிக்கர் இருக்கும், ஹலால் மீட் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னமோ இருக்குது. அதே மாதிரி இந்த பேக்கெட்டட் ஃபுட், கண்டெய்னர் இருக்க ஃபுட், அது மேலெல்லாம் டெஸ்டட் ஃப்ரீ ஆஃப் ஜெர்ம்ஸ் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் தனியாக ஒரு விதிமுறை இருக்குது, முத்திரையில் கலர் இருக்குது. அதுபோல் ஆண்டவராக இயேசு நம்ம க்ளீன் தெரிஞ்சால் தான் நம்ம எடுப்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நான் முதல்ல க்ளீனாகவும் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம சொல்லிட்டாலும் க்ளீன் ஆகிறதில்ல, அவர் தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறாரு. ஓகே, இதில் நம்முடைய ஒத்துழைப்பு மாத்திரம்தான் ஆண்டவர் வந்து விடாமுயற்சியோடு எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்ம அதில் எதையுமே செய்ய முடியாது. நம்ம சோப் ப்ரொவைட் பண்ண முடியாது. நம்ம வந்து லிக்விட் சோப்போ இல்லை பார் சோப்போ இல்லை பவுடர் சோப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. நம்ம சுத்திகரிக்கிறது கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை, ஆட்டுக்குட்டியான ரத்தம். ஆமாம், சரி. எபிரேயர் எழுதுவோம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Let's go to the book of Hebrews chapter 12 verse 3 and 4. அவர் தமக்குன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பார்த்து வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இப்போ நான் இன்றைக்கி ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் சொல்லி என் காதில் நானே கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதை எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் யோசனையாகவே இருந்து சொல்கிறேன். ரெண்டு விதமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் ப்ராப்ளம் முன்ன பின்ன குறை இருக்கலாம், விலை இருக்குமாங்கிறது எனக்கு யோசனையாக இருக்குது. மேபி ஆல்சோ. ஆனால் அது அபத்தம்னு நான் சொல்லிக்க இஷ்டப்படலை. இதுதான் இருக்கிறதுலே காணாத கண்ட வெளிப்பாடுன்னு உச்சிதான் நான் சொல்ல இஷ்டப்படலை. நான் லைக் டு திங்க் ஸ்ட்ரெயிட். நம்பர் 1, ஆண்டவர் வந்து தன்னை புகழ விரும்புகிறார். God expects us to praise him. அவரை உயர்த்தி புகழ விரும்புகிறார். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாடல் முடியும் போது ஃப்ராங்க்லின் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க. ரெண்டாவது, தேவன் தன்னை புகழ விரும்புகிறார். தன் புகழ்ச்சியை பிரகடனப்படுத்த விரும்புகிறார், தெரியப்படுத்த விரும்புகிறார், அறிக்கை பண்ண விரும்புகிறார். இதையும் அதையும் பார்க்காம இப்போ அதுக்கு தான் நான் அந்த முந்தின பகுதியை வாசித்தேன். வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவன் அவரை புகழ விரும்புகிறார். எல்லாத்தையும் அப்படியே படிப்படியாக நான் சொல்லி நேரத்தை வீணாக்க ஏற்கனவே ஒரு 7 மணி அடிச்சிருச்சு. இன்னும் ½ an hour தான் இருக்குது. ஸோ வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவரை ஆண்டவர் புகழ விரும்புகிறார். நமக்குரியது எல்லாமே இருக்கிறது, நமக்கு இன்னுமே கொடுப்பாரு, ஏராளமான நம்பிக்கை எதிர்பார்ப்புலாம் இருக்குல்ல, நமக்கு இன்னும் வேணும்னு ஏறாமல் இருக்குது. அதெல்லாம் கூட வலிச்சிட்டு போயிடுச்சுன்னா அழிந்து போம் ஒளிந்து போம், ரெண்டுமே சினானிமஸ். ஒன்று இல்லாமல் போகும், ஒன்று கெட்டு போகும். ஒன்று இல்லாமல் போகும்,
இன்னொன்று கெட்டுப்போம், இன்னொன்று வாரி கொள்ளப்படும். இதையுமே வேதத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். இட்ஸ் ஆல் காட்ஸ் டேர்ம்ஸ். அப்படி இருக்கும்போது தேவன் அவரை புகழ விரும்புகிறார், அவரை துதிக்க விரும்புகிறார், அவர் புகழை பாட, அவர் நல்லவர்னு சொல்ல விரும்புகிறார், பெரியவர்னு சொல்ல விரும்புகிறார். இந்த அழிவை பார்த்து சொன்னாலும் சரி, அந்த அழிவை பார்க்காம நீங்கள் எப்பயுமே நல்லவர், நீங்கள் எப்பயுமே காட் இஸ் குட் ஆல் த டைம் சொல்லிக்க இஷ்டமாக இருக்குது, நல்லா இருக்குது, பாடுறதுக்கு ரம்மியமாக இருக்குது அந்த தாளம் மெட்டெல்லாம் கேட்கும்போது. பட் வீட்டில் ஒரு சாவு ஏற்பட்டுச்சு, காட் இஸ் குட் ஆல் த டைம் சொல்லுவீங்களா? வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு சொல்லுவீங்களா? பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம் சொல்லுவீங்களா? இப்படியே ஒவ்வொன்றா யோசித்து பாருங்கள். அது ஒன்றா. ரெண்டாவது, தேவன் நம்மை பரீட்சித்தாலும், இப்போ சுத்திகரிக்கும்போது பிள்ளைங்க அழுதா இல்லையா? சின்ன பிள்ளைகளை குளிப்பாட்டும் போது அழுகுறோமா இல்லையா? அழுகுறோம். அழுகை நிறுத்தின பிற்பாடு குளிக்கிறோம், ஆனந்தமாக குளிக்கிற நேரங்களும் இருக்குது. போய் ஒரு தலையை காமிச்சிட்டு தண்ணியை விட்டுட்டு வரேன், மொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற குளியலும் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒரு குளியல் இருக்குது, ஆமாவா? இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போய் தேய்ச்சி குளிக்கிற ஒரு குளியல் இருக்குது, ஆமாவா? வெள்ளைக்காரன் பேத் டப்னு வச்சுருக்கான், அந்த தொட்டிக்குள்ளே அப்படியே ஊறிகிட்டே இருப்பான் சோப்பெல்லாம் போட்டுட்டு. அது என்னவோ மேட்ரு இதுதான். நம்மளை சுத்திகரிக்கும் போது நாம் தேவனை, சிக்ஷிக்கும் போது நம்மை சீர்திருத்தும் போது தேவனை துதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் இந்த செல்ல பிராணிகளை வளர்க்குறவங்கள வச்சு மனசில் வச்சுக்கோ. நீங்கள் நான்லாம் அப்படி இல்லை ஒன்று சொல்லிங்க என்கிட்ட 6 கிலோ வேஸ்ட் ஆஃப் டைம். செல்ல பிராணிகளை வளர்க்குறோம். செல்ல பிராணிகளை வளர்க்கும்போது அது ஒழுங்காக குளிப்பாட்டலைன்னா அது வாடை அடிச்சுட்டே இருக்குமா இல்லையா? ஆமாவே இல்லையா? ஆமாம், ஒரு நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக அந்த என்ன சொல்கிறது, அந்த சருமம், த ஹேர், டாக் ஆர் கேட். இதில் பியூட்டி என்னென்னா, இந்த பூனை பார்த்திங்கன்னா, பூனை நம்ம குளிப்பாட்ட முடியாது, ஏன்னா தண்ணிக்கும் அதுக்கும் ஆகாது. ஆனால் பூனை தன்னுடைய எச்சனாலேயே தன்னை கழுவிட்டே இருக்கும், சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா பூனைக்கிட்டே இருக்குது, அது இந்த நல்ல விதமாக வளர்க்கப்பட்ட பூனை இட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு கீப் இட் செல்ஃப் க்ளீன். அது மாம்சம்தான் திங்கும், கண்டதையும் திங்கும், எலியெல்லாம் தின்னா கூட திங்கும் போது பாண்டையா இருந்துட்டு தின்னுட்டு அப்புறம் 1 or 2 days மேபி சம்டைம் லேட்டர் சிம்பிளியாக நாக்கை போட்டு மூஞ்சியை கழுவி எல்லாம் இப்படி தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பல்லு தேய்க்கிறோமான்னு பெரிய கேள்வி தான். பிரைஸ் தி லார்ட். கதை சொல்லலை, இயேசுவை ரொம்ப வாய்க்கு கைக்கு நேசிக்கிறோம், விரும்புகிறோம், இயேசு தான் வேணும், இயேசு தான் எல்லாம் சொல்கிற நம்ம கர்த்தர் நம்மளை கரைதிரையற்ற மாசற்ற கன்னிகையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு திருவசனம் என்கிற தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்குன்னு இப்போ தான் வாசித்தோம். that time we need to praise God. அவரை நாம் நல்லவர்னு சொல்லணும். பேதுரு மாதிரி முதல்ல இந்த குவிக் ஃபிக்ஸாக பிகு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைப்பா என்ன தலையிலேருந்து ஃபுல்லாகவே குளிப்பாட்டி விடுங்கன்னு சொல்லவே வேண்டாம். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ கவனிங்க, பேதுரு சொன்னது அவர் கிடக்கிறார், நாங்களாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லதுக்கு மனசு தோணும். பேதுருக்கு ஆண்டவர் மூக்க நறுக்கிற மாதிரி ஒரு காரியம் சொன்னார். என்ன, நீ காலையிலேருந்தே குளிக்கலையா அப்படின்னு அவர் கேட்கல. நீ குளிச்சிருப்பேன் நான் நம்புகிறேன், நீ குளிச்சிருப்பேன் நான் நம்புகிறேன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டு நீ வெளியே போயிட்டு வந்தீங்களே கால் தானே அழுக்காயிருக்கும், காலை மாத்திரம் அலம்பு அப்படிங்கிறாரு. இப்போ நான் எனக்கும் உங்களுக்கு கேள்வி, எத்தனை பேர் வெளியில் போயிட்டு வந்தோடனே காலை அலம்பி வீட்டுக்குள்ளே போகிறீங்க? பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணவே இல்லைன்னு சொல்லலை, டெய்லி ரெகுலராக அப்படி பண்ணுறீங்களா?
அதோட பெரிய வேடிக்கை, ஸ்ட்ரெயிட்டாக போய் படுத்துருவீங்க. ஆமாவா? இஃப் இட் இஸ் அ பெட் ஆர் ஈவன் இஃப் பாயோ எப்படி இருக்கும்? அண்டர்ஸ்டாண்ட்? உடனே காலில் இப்படி பேசக்கூடாது. வெளியில் போயிட்டு வந்தால் வெளியில் இருக்க தூசி காலில் ஒட்டி இருக்கும். வெளியில் இருக்க தூசி காலில் ஒட்டி இருக்கும். ஆம் இல்லை? கடவுள் அதை மாதிரி தான் சொல்கிறாரு. நீ செம்மனை அப்பிட்டு வந்த, மஞ்சள் அப்பிட்டு வந்த, கருப்பை அப்பிட்டு வந்த, அதெல்லாம் மேட்ரு இல்லை. நீ வெளியில் போயிட்டு வந்த கால் கண்டிப்பாக வெளியில் இருக்க தூசியால் படிஞ்சிருக்கும். அதை நீ அலம்பிட்டு வா. மித்ஸ்வா ஞான ஸ்நானங்கிறது வந்து நாம் வாழ்க்கைக்கே ஒரு முறை தான் எடுக்கிறோம். அவங்க டெய்லி அவங்க சாங்கியமாக அந்த பிரமாணத்தின் பிரமாணிக்கமாக வாழணும்னா எவ்ரி டைம் when they go out and come they have to மூஞ்சி கை கால்லாம் அலம்பணும். மூஞ்சி கை கால் எல்லாமே அலம்பணும். குறிப்பாக இந்த வேத பாறைகள் பரிசேயர்கள், குறிப்பாக வேத பாறைகள் ஓயாமல் தண்ணி அவங்க பக்கத்தில் இருக்கும். ஆராயணம் பண்ணிவிட்டு பைபிள் ஸ்கிரிப்ட் அவங்க எழுதணுன்னா வாயை கொப்பிழிச்சிட்டு, எங்கெல்லாம் யெகோவான்னு வருதோ, கர்த்தன் வருதோ, உடனே வாயை கொப்பிழிச்சிட்டு அப்புறம் தான் எழுதணும். அதனால அவங்க வாழ்க்கையில் பாவம் செய்கிறது இல்லையா, குற்றம் செய்கிறது இல்லையா, மீறுதல் செய்கிறது இல்லையா, தவறு செய்கிறது இல்லையா, சமுதாய விரோதமான பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் இழைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இழைப்பு வயசாகும்போது, சரீரம் பலவீனமாகும்போது நம்ம மைண்ட் செட் எப்படி அட்டாக் ஆகுதுன்னா, அப்படியே தெம்பே இல்லைங்க, மாதிரி பலவீனமாக இருக்குன்னு வாய் தான் மாட்டிக்குது. வாய் தான் முதல்ல அறிக்கை பண்ணுது. உன் வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டாய், என் வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டாய். நாவின் அதிகாரத்தின் கீழ் மரணமும் ஜீவனும் உண்டு. ஏன் இப்போல்லாம் அந்த வசனத்தை நம்ம யோசிக்கிறது இல்லை? நம்முடைய வாயின் மூலமாக தான் தீட்டு வெளிப்படுது. நம்ம வாய்க்குள்ளே போகிறது ஆசன வழியாக வெளியே போகுதுன்னு ஜீசஸே அவ்வளோ பிரமாதமாக சொல்லிட்டார். ஸ்ட்ரைட் அவே உள்ளேருந்து வெளியே வரதான் நம்மளை நாத்தத்தாலையும் தீட்டாலையும் மாற்றுது. உபவாசம் இருக்கும்போது 3 நாள் 4 நாள் 1 வாரம்லாம் இருந்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் டே மேபி மேக்ஸிமம் 2 days 3 daysக்குள்ளே எல்லா நாத்தமும் நம்ம பாடியிலேருந்து போயிடும். ஓரளவுக்கு எல்லாம் முழுசாக போகுது. இட்ஸ் a different story. அப்புறம் when you continue to fast only by drinks or just water, நம்ம உமிழ்நீர் நிமித்தம் தான் நம்ம வாயை மாற்றம்தான் கொப்பளிக்கலாம், பல் தைக்கலாம். அந்த அளவுக்கு பாடியில் இருக்க அந்த ரசாயன ஆக்டிவிட்டி சஸ்பெண்ட் ஆகுது. ஆத்மாக்களில் இளைப்புள்ளவர்களாய் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்கிறது போல் நம்ம எவ்வளோ உயிர்த்துணர்றோம், அனுதினம் நம்ம எவ்வளோ உயிர்த்துணர்றோம். காலையில் மாலையில் இல்லைன்னா இரவு படுக்கைக்கு முன்னே ஒரு நாளில் ஒரு முறையாவது நம்மை பரிசோதித்து பார்க்குறோமா? நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை, நம்முடைய விவரங்களை நாம் ஒரு காரணம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம தான் திருப்பி யோசித்து பார்க்கணும். அது உண்மைதானா, அது பொய் தானா, அது தட்டி கழிக்கிறோமா? எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார், பரவாயில்ல. உண்மை பேசுகிறோம்னு நம்ம சொல்கிறோம், 100% உண்மை பேசுகிறோமா? 100 முறை உண்மை பேசுகிறோமா? பேசாமல் இருக்கிறது பாவம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். பேசாமல் இருக்கிறதும் பாவமாகுது, பேசிகிட்டே இருக்கிறதும் பாவமாகுது. ஆமாவா? ஆமாம். ஸோ
நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்ம வாய்க்கும் தான் கனெக்ஷனு. நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்ம கண்ணுக்கும் கனெக்ஷன். ஐம்புலன்களுக்கும் தே ஆர் கனெக்டட் டு அவர் சோல். தே ஆர் ஈவன் கனெக்டட் டு அவர் ஸ்பிரிட். மனசாட்சியோடு அவைகளுக்கு இணைப்பு உண்டு. அப்போ நம்ம கடந்த வாரத்தில் பார்த்து முடித்த பகுதியை விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். ஆண்டவர் தனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட நிந்தனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டார். ஜெப ஆலயத்தில் லூக்கா 4:28 ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள் என்று லூக்கா 4:28-29 வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையை சொன்னதுனால அவருக்கு கிடைச்சது கொலை முயற்சி. அதுக்கு இயேசு கிறிஸ்து பயந்து போகலை. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் முதல்ல சொல்லும்போதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி அது சொல்லி அவங்க எப்படி தான் அவருக்கு மரியாதை கொடுக்க விரும்புகிறாங்க. இவன் தச்சன் ஆகிய யோசேப்பினை மகன் சொல்ல விரும்புகிறாங்க. தேவகுமாரன், இவர் மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவங்களால மனசார அங்கீகரிக்க முடியல. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்று பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என் மெய்யாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் பின்பு பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் உள்ள ஒரு விதையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தியினிடத்தில் அனுப்பப்படவில்லை அப்படின்னு ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லும்போது, ஜெபாலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபோது கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். நற்செய்தியை சொல்வதனாலே, தேவனுடைய நாமத்தை புகழ்வதனாலே, சத்தியத்தினாலே, கர்த்தர் அவர்களை சுத்திகரிக்கிறதுனாலே, அதை எண்ணி கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறதை எண்ணி கோத்திர பிதாக்கள் முற்பிதாக்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஏன் மனுஷகுமாரனே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். இது என் வேலை வந்துருச்சுப்பா, தள்ளி விடுங்கப்பா, சீக்கிரம் செத்துட்டு போயிடறேன்ப்பா அப்படின்னு இருக்கல. எல்லாம் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. கான்ஸ்டன்ட்லி உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கே எனக்கு. யோவான் 5 லூக்கா 5:21 இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது வேதபாரம் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். கர்த்தருடைய சத்தியத்தின்படி நீங்கள் வாழ விரும்பி உபதேசத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லாத அழிந்து போகக்கூடிய அழிவை உங்களுக்குள்ளே விதைக்கக்கூடிய கிறிஸ்துவை நிறைவேற்றி முடித்த பிரமாணங்களை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லாமல் தேவன் கொடுத்த கிருபையில் நீங்கள் வாழும்போது பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கிற எல்லாரும்
நமக்கு விரோதமாக குரல் எழுப்புவார்கள், சண்டைக்கு வருவாங்க, நம்மளை காலி பண்ண நினைப்பாங்க, தேவதூஷணம் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. லூக்கா 11:15 வாசிக்கும்போது, அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். லூக்கா 11:53 வாசிக்கும்போது, இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகம் பரிசேயன் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாயிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. விவாதம் எழும்பும்னு அதை விட்டுவிடு அப்படின்னு நீதிமொழியோட வசனம் இருக்கு. பேசணும், பேசாமல் இருக்கக்கூடாது, பேசிகிட்டே இருக்கக்கூடாது, பேசாமல் இருக்கணும். பேச வேண்டியதை மாத்திரம் பேசுகிறது சாமானியமான ஒழுங்கு இல்லை. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வளர்ந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு நீங்கள் வளர்ந்ததாக கூட நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு மனித இயல்பு தான். ஓகே, இல்லை சபைக்கு இப்போ தான் வந்தவங்க எல்லாம் வாய் மூடிட்டு இருப்பாங்க பாருங்கள். எதுவுமே தெரியாது அவங்களுக்கு, ஒரு போக்கு வரும், எதுவுமே தெரியாது. ஒரு வருஷம் ஆனவுடனே அவங்களுக்கு என்ன ஆகிடும், துளிர் விட்டுரும், ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துடும். என்னமோ எல்லாத்தையுமே வேகத்தையும் எல்லாம் முழுசாக கேட்டாது போல். ரொம்ப வருஷமாக இருக்குது விசுவாசிக்கு, ரொம்ப வருஷமாக ஊழியர்களாக இருக்குது. ஊழியர்களுக்கு என்ன தோணும்? நம்ம எல்லாத்துக்குமே மனுஷியத்தில் என்ன தோணும்? அப்படி தான். அப்படிப்பட்ட நமக்கு வாயை கிண்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், தனிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. நம்ம கையிலே மாட்டுவாங்க, எல்லார் கையிலையும் கேள்வி கேட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னு ஒரு கூட்டம் அப்படியே அலைவாங்க பாருங்கள். அப்பா, எனக்கு பேச ஒரு காரியம் கிடச்சிச்சு, நீங்கள் பேச ஆரம்பிக்கிட்டாது. இப்போ பிரசங்கம் பண்ணிடுறேன், இப்படி இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லிடுறேன். ஆனால் நான் இது மாதிரி நிறைய தடவை மாட்டிக்கிறேன். இப்போ அண்மையான காலத்தில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். ஆனாலும் இருக்கிற பத்தாது. ஏங்க என் வாயை கண்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பேன். திருப்பி கண்டுவாங்க, உடனே ஒன்று சொல்ல ஆரம்பித்து 10 சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்போ நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னா எனக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒரு கிராஸை ஒரு பற்றியா மாட்டிக்கிட்டேன் பாரு, அவன் வச்சான் பற்றியா ஒரு ஆப்பு, வச்சான் பற்றியா ஒரு கட்டை வாயில் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சுதாரிச்சுக்குவேன். சுதாரித்தாலும் போன வார்த்தை போனது தான், வாயிலேருந்து போனது தான். பேச வேண்டியது பேசணும். அவர் தேவதாசன் சொன்னது போல் பேச வேண்டியது தானாக பேசுவோம். ஜெபிக்க வேண்டியது தானாக நம்ம ஜெபிக்க வரும். ஆனால் அது ப்ரைவேட்டாக செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை பேச தான் பேச வேண்டிய வார்த்தை நமக்கு வரும். வசனத்தை கடையதுக்கும் கோத்து விட்டு ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்து என்னமோ ஜெயிச்சிட்டோம், பெரிய ஆண்டரை தூக்கி நிறுத்திட்டோம், ஒரு உண்மையை நிலைநாட்டிட்டோன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பிரைஸ் லார்ட். அப்போ இப்போலாம் நான் உங்களுக்கு உள்ளதை எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தோணும் எனக்கு தெரியல. நான் சொல்லும்போது இப்படி தோணலாங்கிற ஒரு அபிப்பிராயம். அப்பா இவ்வளோ கேர்ஃபுல்லாக எப்படி தான் வாழ்கிறது, நம்மளாலாம் முடியாது அப்படின்னு மனசில் தோணும். முடியாதுன்னு சொல்கிறது லாயக்கில்லை, முடிஞ்சு தான் ஆகணும். பலனை கேட்கணும், பொறுமையை கேட்கணும். அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவும் தொடங்கினார்கள். நமக்கு பேச வேண்டியதை பேசுகிறதுக்கே புத்தி இல்லைங்கிற ஒரு பணிவு நமக்கு தேவை. என்ன கோபமாக இருக்கிறீங்க? நீங்கள் பேச வேண்டியதே பேசுகிறதுக்கு உங்களுக்கு முழுசாக எல்லா விவரமும் தெரியுமா? தெரியாது. ஏன் நீதிமன்றங்களில் இத்தனை வக்கீல்கள், ஏன் இத்தனை மருத்துவர்கள், ஏன் இத்தனை ஆசிரியர்கள்? எல்லாரும் தானே படிச்சிருக்காங்க. ஒருத்தன் சொல்லிட்டா ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு வார்த்தை கேட்டிருக்கீங்க, அதனுடைய அர்த்தம் முழுசாக எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் இவ்வளோ டீச்சர்ஸ், இவ்வளோ டாக்டர்ஸ், இவ்வளோ என்ஜினியர்ஸ், இவ்வளோ அட்வொகேட்ஸ், இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்? ஒருத்தனுக்கு தெரியாதது இன்னொருத்தன் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்.
ஒவ்வொருத்தருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். ஒரு சில வரங்கள் செயல்பட்டவுடனே நம்ம வரங்களுக்கே நம்ம தான் குத்தகன்னு நினைக்கிறோம். இட்ஸ் வெரி ராங், அப்சல்யூட்லி ராங். நாம் குறைவாக தீர்க்கதரிசனம் சொல்கிறோம், குறைவாக பாஷைகளை பேசுகிறோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் சொல்லியிருக்கா. we prophesy in part, we speak in tongues in part. When the fullness comes, all these shortcomings will be overcome. அங்கே ஒரு கூனி ஆண்டர் சோமாக்குறார் 13ஆம் அதிகாரத்தில். உடனே அவங்களுக்கு கடுப்பாயிறானுங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜப ஆலயத்தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்கள் நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றான். இதெல்லாம் நீங்கள் ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துக்காமல் நீங்கள் தான் உட்காந்து யோசிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நல்ல வேலை செய்ய போனேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, ரைட்டு. நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் நம்ப முடியும். நீங்கள் சொல்கிறத கர்த்தர் நம்புகிறாரா, நம்பக்கூடியதாக இருக்கா, அது அவருக்கு தெரியும். ஒரு ஊழியன்ட்ட சொன்னால் இவ்வளோதான் நம்பிக்க முடியும். ரொம்ப முக்கியமான காரியம் போல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே ஒவ்வொரு வாரம் முக்கியமான காரியம்னு சொல்லினா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த உண்மை எனக்கு தெரியுதோ தெரியலையோ, தெரியாமல் போதோ தெரிய வருதோ, கர்த்தருக்கு இத்தனை வாரம் ஆப்சண்ட்டாக இருக்காங்களே, இத்தனை விஷயங்களை சொல்லி ஆப்சண்ட்டாக இருக்காங்களே அப்படிங்க அவர் தெரியாதா? அதான் மேட்டர். ஆனால் ஒரு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கக்கூடாதா, நற்காரியம் செய்யக்கூடாதா? ஒரு ஓய்வு நாளிலே நமக்கு மரணம் இசு வருது, இழுத்துக்கோ பறிச்சுக்கொண்டு இருக்கோம், யாரோ ஜெபம் பண்ணி ஜீவன் கூட்டி தராரு, வேணான்னு சொல்லிடுவோமா? இல்லைப்பா, நான் கஷ்டப்படுறதே ஓய்வு நாள், ரெஸ்ட் எடுக்கிற நாள், நான் ரெஸ்ட்லேயே போயிடுறேன், நித்திய இளைப்பாற்றிக்கு போயிடுறேன், யாராவது மரணத்தை விரும்பி ஏற்றுக்கிறோமா? கிடையாது. ஒரு ஓய்வு நாளில் ஒரு பரிசேயர் வீட்டில் அவர் கூடி போஜனம் பண்ண போகிறாரு. அப்பொழுது பாவிகளை ஏற்றுக்கணும் அவங்களோடு சாப்பிட்றாருன்னு குறை சொல்கிறாங்க. தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை நினைத்து கொள்ள வேண்டும், இயேசுவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். வசனங்களுக்கு பஞ்சமே இல்லை, வசனங்களுக்கு பஞ்சமே இல்லை. இன்னும் 2 வசனங்களான்னு சொல்லி நிறைவு பண்ண விரும்புகிறேன். லூக்கா 19:40 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிள்ளைகள்லாம் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுறது அவருக்கு ஜனங்களுக்கு பிடிக்கல. இதை நீங்கள் நல்லா சுகாதாரமாக கவனிக்கணும். இயேசு பிள்ளைகள் அவரை புகழ்ந்ததை அங்கீகரித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிள்ளைகளை புகழ விட்டு தாம் புகழ்ச்சி அடையணும்னு ஆண்டவர் செட்டப் பண்ணல. ஸ்தோத்திரம். இந்த அரசியல் கூட்டத்தார் பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரு கூட்டத்தில் லாரியில் ஏற்றிட்டு வந்து வாழ்க ஒளிகன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் பிள்ளைகளை தயார்படுத்தலை. ஆம் இல்லை. பிள்ளைகள் தானாகவே இயேசு கிறிஸ்து புகழ்ச்சிக்குரியவர் என்று புகழ்ந்தார்கள். அதை பரிசேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளைகள் கூப்பிடலன்னா இந்த கல்லுகளெல்லாம் என்ன கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்களை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார், வேறு சிலர் அப்படி அல்ல என்றார்கள். அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கொண்டார்கள். சுருங்க சொல்லப்போனால் மரத்தில் பழுத்த பழம் இருந்தால் அதுக்கு தான் கல்லறி விடும். ஆமாவா? ஆமாம். கொஞ்ச நேரம் அமைதியாக கண்ணை மூடி யோசிங்க. நீட்டி நெளிக்காமல், மூஞ்சி சுளிக்காமல்,
கழுவுற மீனில் நழுவுற மீன் இல்லாமல் எங்கெல்லாம் நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்க, எங்கெல்லாம் மூக்கை நுழைக்கிறீங்க, எங்கெல்லாம் நாக்கை நுழைக்கிறீங்க. உங்களால் எப்படி வாயை மூடாமல் இருக்க முடியல? உங்களால் எப்படியும் வாயை மூடாமல் இருக்க முடியல. உங்களால் எப்படி தான் வாயை மூட முடியும்? இதெல்லாம் கொஞ்சம் நேரம் யோசிங்க. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் நமக்கு விபரீதம் நடந்தது நம்ம சொல்ல ரொம்ப ஆசைப்படுறோம். நாம் நமக்கு விரோதமாக எழும்புகிற கலகங்கள், விமர்சனைகள், இவைகளுக்கெல்லாம் நாமே வித்திட்டு அதை நான் எழும்பினதா, இல்லை நாம் நற்கிரிகளை செய்து நீதிகளை செய்து நியாயங்களை நடப்பித்து தேவ திருசுத்தத்தை நிறைவேற்றி நற்காரியங்களை செய்து கிறிஸ்துவ நாமத்து நிமித்தம் கட்டப்பட்டவர்களை விடுதலை பண்ணி பாவிகளுக்கு நற்செய்தி சொல்லி அவர்கள் தேவ மன்னிப்பை பெறும்படி நாம் உதவியாக இருந்து நாம் விமர்சனைகளை சந்திக்கிறோமா, நிந்தனைகளை சந்திக்கிறோமா? அப்படி இருந்தாலும் நாம் இளைப்புலவுள்ள ஆத்மாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் எல்லாரும் பிதாவை அவர்களுக்கு கிடைக்க பெற்ற கோத்திர பிதாக்களின் வார்த்தைகள் மூலமாக, மோசேயின் பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள் மூலமாக, இறைவாக்கினர்கள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக அவர்கள் கேள்விப்பட்டு தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டார்கள். நற்சீர் பொருந்தி வாழ்ந்தார்கள், மனம் திரும்பினார்கள். இறுதி கால சபைக்கு, குறிப்பாக இந்த ஸ்தல சபைக்கு வசனங்களுக்கு பஞ்சம் இல்லை. நாம் வெறும் பைப் டேப்லேருந்து வர தண்ணி அளவு தான் நம்ம கேட்கல. நம்ம பெரிய பெரிய அளவுக்கு தாராளமாக தண்ணி உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு வசனங்க இங்கே கேட்குறோம். நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு, கரை திரை முதலானவர்கள் இல்லாமல் அவர் முன்பாக நாம் நிறுத்தப்படுவதற்கு வசனத்தை நினைவு கூறுவோம். வசனத்திலே தியானமாக இருப்போம். வசனத்திலே தியானமாக இருப்போம். டெய்லி வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட அழுக்கு சேருது. ஆமாம், வெளியே போய் வந்தால் தான் காலை அலம்பணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்தாலே அந்த தூசி காற்றால் வருது, வேர்வையால் வருது, உஷ்ணத்தால் வருது. ஒரு நாளைக்குள்ளே காலையில் எழுந்த நேரத்திலிருந்து, அது அதிகாலை நேரமோ இல்லை 6 மணியிலிருந்தோ சாயந்தரம் ஒரு நைட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் விழிப்பாக இருக்கிறோம். சீசன் சேஞ்சே ஆகிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ we collect, we gather dust, we gather dirt. நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். குளிக்கலை அப்படின்னாலும் கூட ஓகே, நான் மூஞ்சி கை கால் அலம்புறது நல்லது, பல்ல தேய்ச்சிட்டு படுக்கிறது நல்லது, எஞ்சோடனே பல்ல தேய்க்கிறது நல்லது. இப்படிலாம் எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் சுகக்கேடை ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நமக்குள்ளாக செட் பண்ணிடுது. கிறிஸ்தவ வாழ்க்கையில், சீஷத்துவ வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் உத்தரவாதியாக இல்லாத, நம்ம கையில் ஒப்பு கொடுக்கப்படாத எந்த ஒரு காரியத்துக்கு நாம் பெரிய காவலாளி நினச்சி ஏட்டிக்கு போட்டியாக ஏதாவது சிக்கலில் மாட்டிக்காமல், எனக்கு என்ன போச்சு, வாட் டு ஐ கேர் அப்படி நிருசாரமாகவும் இல்லாமல் பரிசுத்தாய் சார்ந்து தேவனுடைய கிருபையினாலே நிறைந்து. இயேசு பேசவே இல்லையா? பேசியிருக்கிறாரு. இயேசு பேசிகிட்டே இருந்தாரா? பேசிகிட்டே இருக்கவும் இல்லை. அப்போ இயேசுக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்களே இல்லையா? அவர் தான் இன்னுமே சொல்ல வேண்டி இருக்குது. அவர் தான் சொல்லக்கூடியவராக இருக்கா. அவர் சொல்கிறது தான் கரெக்டாக, நியாயமாக, நீதியாக, உண்மையாக இருக்கலாம். ஆனாலும் அவர் நமக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரே. பூமியில் 3 வருஷம் எவ்வளோ பேசினாரோ பேசலையோ, அதுக்கப்புறம் இனி நான் இல்லாமல் போயிடுவேங்கிற தொந்தரவு பண்ணிடுவானுங்க அப்படிங்கிறதுக்கு தான் 66 புஸ்தகங்களில் ஏராளமான புஸ்தகங்கள் எழுதுன அவர் சொல்கிறதெல்லாம் எழுதணுன்னா உலகம் கொள்ளாதுங்கிற இருந்தாலும் ஒரு 66 புஸ்தகத்தை எழுத விட்டு அதை வடிகட்டி அதில் ஒரு பெரிய சங்கங்கள் கூடி ஆய்வு செய்த பிற்பாடு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. தேவனத்தில் கேட்போம், ஆண்டவரே